பாண்டியன் சொல்கிறாரு, இதை பண்ணுமா அதை பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தங்கமயில்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்க்கும்போது கோமதிக்கு பயங்கரமாக கோவம் வருது. எல்லாருமே சேர்ந்து மாடிக்கு போகிறாங்க தூங்கலான்னு சொல்லிட்டு. அப்போ பழனி சொல்கிறாரு, இந்த வீட்டில் மாமியார் மருமக சண்டை வருதோ இல்லையோ, மாமனார் மருமக சண்டை வரும் போல இருக்குது அப்படின்னு பழனி சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அங்கே இருக்க மாடியில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காங்க. ஆமாம், பின்ன அப்படி தான் நடக்குது. ஒரு மருமகளை தூக்கி பேசுகிறாரு, இன்னும் மருமகளுக்கெல்லாம் கோவம் வருமா வராதா? அதுவும் மீனாக்கு கோவம் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாரு. அதெல்லாம் வராது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, என்ன சுத்தமாக பிடிக்காது அப்பாவுக்கு, எப்போ பார்த்தாலும் என்ன தான் அதிகமாக திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிட்டு இருக்காரு. கதிர் கீழே வராரு. வந்தவொடனே பணத்தை எல்லாத்தையுமே எண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ ராஜி கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ பணம் எண்ணிட்டு இருக்க, என்ன காலேஜ் ஃபீஸ் கட்ட போறியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை, இந்த பணத்தை நீ வச்சுக்கோ, உனக்கு ஏதாவது டீ செலவுக்கு ஏதாவது வேணும்ல, நீ காலேஜ் போகிறல்ல, உன்னோட செலவுக்கு இந்த பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு ராஜிக்கிட்ட கொடுக்குறாரு. இல்லை எனக்கு இந்த பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல வச்சுக்கோ ராஜி, இல்லை நானும் ஏதாவது ஒரு வேலை பார்த்து போகட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நீ எந்த வேலைக்கும் போக தேவையில்ல, நீ நல்லா படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போ சரியா அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுக்குறாரு. அதை வாங்கிக்கிறாங்க. இந்த பணம் வந்துட்டு இதுக்கு அதுக்குன்னு எல்லா கணக்கும் எழுதி வைக்கிறாரு. எல்லாமே எழுதி வச்சா தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் பண்ணிகிட்ருக்காரு. இதெல்லாம் ராஜி அமைதியாக பார்த்துட்ருக்காங்க. மீனா சொல்கிறாங்க, என்னங்க வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன, இல்லை நம்ம தான் டூர் போகிறோம்ல, அது சீக்கிரமாக சொல்லுங்கள், இல்லைனா அதுக்கும் போக வேணாம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இல்லை சொல்லணும், எனக்கே பயமாக இருக்குது மீனா சொல்கிறதுக்கு. உனக்கு ஒன்று தெரியுமா, நீயும் நானும் ரெஸ்டாரண்ட் போனோம்ல, அப்பா அதை பார்த்துட்டாரு, நான் பொய் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுவாங்க நான் அப்பா கிட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு. ஓ இதெல்லாம் வேறு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. தங்கமயில் ரூமுக்கு வராங்க. சரவணன் உட்காந்துட்ருக்காரு. அப்படியே பார்க்குறாங்க, வெக்கப்படுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இல்லை நேற்று நான் தூங்கிட்டேன். ஓ சரி பரவாயில்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் என்ன தங்கமயில் நல்லா சமைக்கிற போல இருக்குது, எல்லாருக்கிட்டையும் ஒரே நல்ல பேராக வாங்கிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. ஆமாம் நீங்கள் கூட பார்த்தீங்களா, எல்லாருமே எப்படி புகழ்ந்து பேசுகிறாங்க. அதெல்லாம் நான் சூப்பராக பண்ணிவிடுவேம்மாம்மா, நல்லா பண்ணுவேன், எங்கள் அம்மா எனக்கு எல்லாமே நல்லா கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்ல வந்தவொடனே நல்ல பேர் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும்போது கரண்ட்டு போகுது. அச்சோ கரண்ட்டு போயிடுச்சு, சரி நான் போய்ட்டு விளக்கு ஏற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் போகிறாங்க. போனோன்னே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கோமதி. இல்லை கொஞ்சம் விளக்கு ஏற்றணும், ஒரு இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இரு நான் எல்லாமே எடுத்து தரேன். இல்லை எனக்கு எல்லாமே தெரியும், எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு எல்லாமே எனக்கு தெரியும், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் போயிட்டு அழகாக விளக்கு எல்லா இடத்துலையும் ஏற்றி வைக்கிறாங்க. இதை எல்லாருமே பார்க்குறாங்க. சூப்பர் தங்கமயில், நீ எது பண்ணாலும் கரெக்டாக இருக்குது, இந்த வீட்டை நல்லா பார்த்துக்கிற அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. இன்னும் கோவம் அதிகமாக வருது. அப்படி பார்க்குறாங்க கோமதி. என்னடி எப்போ பார்த்தாலும் தங்கமயில்னே சொல்லிட்டு இருக்காரு, வர கோவத்துக்கு என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. இத்தனை வருஷமாக இவர் கூட வாழற ஒரு பொண்டாட்டியவே ஒரு நினைக்கவே இல்லை. நேற்று வந்தவனுக்கு இவ்வளோ முக்கியத்துவம், எது பண்ணாலும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. 20 வருஷமாக சமைச்சு போட்டுட்ருக்கேன், ஒரு வாட்டியாவது இது நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரா? வர கோவம் எனக்கு அதிகமாக வருது, டெய்லி வீட்டில் எனக்கு கோவம் தான் அதிகமாக வருது அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. ராஜிக்கிட்டையும் மீனா கிட்டையும். சரி இப்போதைக்கு எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் வேற என்ன பண்ண முடியும், அப்படியே புலம்பிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே தங்கமயில் அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே கோவம் அதிகமாக வருது. அப்படியே பார்க்குறாங்க. எல்லாருமே அவங்கவுங்க ரூமுக்கு போகிறாங்க. தங்கமயிலும் போகிறாங்க. கரண்ட் வந்துடுச்சுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரி தங்கமயில் நீ தூங்கு, இன்னைக்கு கதை சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் கேட்குறாங்க. ஐயோ இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறார்.